பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். வேர்டுக்கு போகிறதுக்கு முன்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸில் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக போகலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எது உங்களோட கூட இருக்கோ இல்லையோ, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, அவர் உங்களுக்காக செய்யும் அதிசயங்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக செய்யும் அதிசயங்கள். என்ன அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார்? வாசிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஐசாயா 45:13. அல்லேலூயா. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். முதல் அதிசயத்தை கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார்னா, உங்களை என்ன பண்ண போகிறார்? எழுப்ப போகிறார். அதாவது உங்களை உயர்த்த போகிறார். எப்படி உயர்த்த போகிறார்னா, நீதியின்படி அவனை எழுப்புவேன். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களோட கூட திட்டமா பேச விரும்புறேங்க. இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்க இந்த போராட்டம் உங்க வாழ்க்கையின் முடிவாக மாறாது. இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற போராட்டம், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் என் வாழ்நாள் முழுசும் எனக்கு அப்படிதான் இருக்குமானா, நான் சொல்றேன் அப்படி இருக்காது. ஏன்னா கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை உயரை பறக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. இது எப்படி செய்ய போகிறார்னா, நீதியின்படி செய்ய போகிறார். கமெண்ட் பண்ணுங்க. God will lift me up. God will lift me up. Yes. யார் உங்களுக்கு விரோதமாக வேலை செஞ்சு உங்களை கீழே கொண்டு வரணும், உங்களை அழிச்சிடணும்னு வேலை செஞ்சாலும், இன்னைக்கு ஆவியானவர் உங்க கூட பேசுகிறார். நான் உன்னை எழுப்ப போகிறேன். ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக நிற்கலாம். தாவீது அழகா சொல்லுகிறார்ல, எனக்கு விரோதமாய் என்ன பண்றாங்க? ஒரு பாளையம் வருகிறார்கள், ஆனா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். எஸ், ஒரு நாடே விரோதமா வருது, சிங்கிளா நிக்கிறாரு தாவீது. அவர் சொல்லுகிறார், உம்மால நான் சேனைகளை கண்டு ஓடி போவேன்னு சொல்ல, சேனைகளை கண்டு நான் என்ன பண்ணுவேன்? பாய்ந்து செல்லுவேன். நீங்கள் பாய்ந்து செல்லுகிற அளவுக்கு ஒரு வல்லமையை, ஜெயம் எடுக்கிற அளவுக்கு ஒரு வல்லமையை, எழும்புகிற அளவுக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது அதிசயத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் பாருங்க, வாசிங்க. அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், உன் வழிகளை என்ன பண்ண போகிறார்? செவ்வைப்படுத்துவார். நிறைய பேர்த்தோட பிரச்சனை என்ன தெரியுமா? கரெக்டான நேரத்துல ரொம்ப தப்பான முடிவுகள் எடுப்பாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையோட போராட்டம். ஒரு பாஸ்டரா நான் பார்க்கறது தெரியுமா, நிறைய தேவ பிள்ளைங்க உண்மையை நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கரெக்டான நேரத்துல தப்பா முடிவு எடுத்துருவாங்க. வெரி கரெக்ட்லி தே வில் டேக் a wrong decision. நிறைய பேரோட பிரச்சனை அதுதான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் வழி நடத்த போகிறேன். சொல்லுங்க, கர்த்தாவே என்னை வழி நடத்துங்கப்பா. நீங்க வந்து இந்த ஜெபம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் வரும், உங்களுக்குள்ளாக ஒரு நிம்மதி வரும், உங்களுக்குள்ளாக ஒரு வெற்றி வரும். ஏன்னா அவர் உங்களுக்கு கூட பேச ஆரம்பிச்சிருவார். அவர் தான் சொல்லுகிறார், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லுங்க, மை அட்வைசர் இஸ் God. மனிதர்கள் உங்களுக்கு அட்வைசர் இல்லைங்க, God is your advisor. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற, உங்களுக்கு அட்வைஸை கொடுக்கிற, வழி நடத்தலை கொடுக்கிற, அறிவுரைகளை சொல்லுகிறது ஆண்டவரே உங்களோடு கூட வருகிறார். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? இதுதான் பாருங்க, யோபுவோட வாழ்க்கையில பிசாசு எல்லாத்தையும் எடுத்துட்டான்னு நினைச்சான். எல்லாத்தையும் எடுத்துட்டான் நினைச்சிட்டான். பிசாசு கூட நினைச்சிட்டான், நான் ஜெயிச்சிட்டேன் பாரு யோபுவோட வாழ்க்கையில நினைச்சான். என்ன நடந்தது தெரியுமா? யோபு கிட்ட இருந்தது இப்போ பொண்ணோ, நகையோ, ஆடோ, மாடோ, மிருகமோ, பிஸ்னஸோ, குடும்பமோ, இது எல்லாத்தையும் எடுத்தோன்னு யோபு உடஞ்சிருவான்னு நினைச்சாங்க. ஆனால் யோபு தன்னோட வாழ்க்கையில சொத்தா நினைச்சது இந்த பிஸ்னஸோ, குடும்பமோ, பிள்ளைகளோ எல்லாத்த காட்டிலும் யோபு நினைச்சது ஆண்டவர். பிசாசு எது எடுக்க முடியலனா ஆண்டவர் எடுக்க முடியல. நடந்தது என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? தேவன் அவனோடு கூட இருந்தபடியால் இழந்தவைகள் எல்லாம் ரெட்டிப்பாக கர்த்தர் தந்தார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நடத்த போகிறார். யோபுடைய கொடிய நாட்களிலே, யோபுடைய மனவேதனை நாட்களிலே கர்த்தர் யோபோடு கூட அவனை நடத்துறது போல உங்களையும் அவர் நடத்துவார். இது ஒரு பெரிய அதிசயம். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தாவே நீ நடத்துங்க. மூன்றாவது கர்த்தர் என்ன பேசுறார் பாருங்க. அவன் என் நகரத்தை கட்டி, கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிறார்? ஒரு கட்டுகிறவனாக மாத்த போகிறார். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஓனாலதான் இந்த குடும்பம் கெட்டு போச்சு, நீ வந்தனாலதான் இந்த குடும்பம் நாசமா போச்சு, ஓனாலதான். அவங்க அவங்களுடைய தோல்விகளுக்கு உங்களை பின் பாயிண்ட் பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நோ, இனிமேல் நீ
கட்டுகிறவனாயிருப்பாய். கமெண்ட் பண்ணுங்க, I will be a builder I will be a builder of my family, of my business, of my children. Yes, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலங்களை, தொழில் வியாபாரங்களை கட்டுகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய கரம் சாபத்தின் கரமாவ இருந்திடவே முடியாது. அல்லேலூயா. இது தேவன் உங்களுக்கு செய்யும் நான்காவது அதிசயம். நான்காவதாக கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. நீ சிறைப்பட்டு போயிருக்கலாம், பிசாசுனால அகப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு அசுத்தாவினால நீ சிறைப்பட்டு இருக்கலாம், பழக்கங்கள்னால, இல்லாட்டி சில தவறான காரியங்களால நீங்கள் சிறைப்பட்டு இருக்கலாம், வியாதினால, கடன்னால, தோல்வினால சிறைப்பட்டு கிடக்கலாம். நான் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஸோ இந்த 5 காரியத்தை இன்னைக்கு செய்ய போகிறார். 1, உங்களை எழுப்ப போகிறார். 2வது, உங்களுக்கு வழிநடத்த போகிறார். 3வது, உங்களை வைத்து கட்ட போகிறார். 4வது, உங்களுடைய சிறையிருப்புகளை மாற்ற போகிறார். சொல்லுங்க, all the prison doors is opening right now in Jesus name. It's opening right now in Jesus name. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அருமையான எங்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கண்ணீரோட கவலையோட எதுவுமே நடக்கலையே ஏசப்பான்னு கண்ணீரோடு இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 4 நன்மைகளும், இந்த 4 அதிசயங்களும் எங்க ஜனங்க வாழ்க்கையில் நடப்பதாக, இன்னையிலிருந்து நடப்பதாக. நீங்க அவங்க கரம் பிடிச்சு உயிரை தூக்கி எடுத்துடுங்கப்பா. பேதுருவை போல கடல்ல மூழ்க ஆரம்பிக்கும் போது இயேசு குனிந்து தூக்குனீங்களே, அதே போல என் ஜனங்களை குனிந்து தூக்கிடுங்க. இன்னைக்கு தூக்கி உயர்த்துங்கன்னு ஜெபிக்கிறேன். ஆமாப்பா, சடுதியில உயர்வு யோசேப்புக்கு வந்தது போல இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சடுதியில உயர்வு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வழி நடத்துங்க, தப்பான முடிவுகள் எடுக்காதபடிக்கு வழி நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன். அவர்களை கட்ட வைங்கப்பா. அவருடைய கரங்கள் இடிக்க கூடாது, அவருடைய கரங்கள் கட்டுகிற கரங்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் அசுத்தாவினால அகப்பட்டு இருக்கிறார்களோ இன்றைக்கே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லாம் மரணத்தின் ஆவியில துரத்துக தேவ கரம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கட்டுகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார், கர்த்தர் எல்லா கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். You are blessed. You are blessed. Bye bye.